எடப்பாடி பழனிசாமி வீட்டின் முன்பு வைக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பெயர் பலகையானது மறைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வீட்டின் முன்பு வைக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பெயர் மறைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் வீட்டின் முன்பு வைக்கப்பட்ட பெயர் பலகை மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி வீட்டின் முன்பு உள்ள எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெயர் அகற்றப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் என போர்டு வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை மறைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 53 இடங்களில் வென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 47 தொகுதிகளில் அவர்கள் வென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இல்லத்தின் முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற அதாவது எடப்பாடி கே பழனிசாமி, அதன் கீழாக எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு என்று எழுதியிருக்கும். ஆனால் நேற்று வரை அந்த பலகை என்பது இருந்தது. தற்பொழுது அந்த பலகை முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் எடப்பாடி கே பழனிசாமி என்ற பெயர் மட்டுமே, அந்த போர்டு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி யாராக வரப்போகிறார்கள், ஆளும் கட்சி யார் வரப்போகிறார்கள் என்பது குறித்ததான பல விவாதங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை இல்லை. 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கம்யூனிஸ்டுகள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்களா, விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்களா, இப்படி பல கேள்விகள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இம்மாதிரியான ஒரு மாற்றங்கள் என்பது ஒரு சமிக்கைகளாக அரசியல் ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேற்று வரை எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்த பதவி ஒரு போர்டு என்பது இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது அந்த போர்டு முற்றிலுமாக அகற்றப்பட்டு எடப்பாடி கே பழனிசாமி என்ற அந்த பெயர் மட்டுமே இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, எடப்பாடி பழனிசாமி வீட்டின் முன்பு வைக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பெயர் பலகையானது மறைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வீட்டின் முன்பு வைக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் என்ற பெயர் மறைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் வீட்டின் முன்பு வைக்கப்பட்ட பெயர் பலகை மறைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி வீட்டின் முன்பு உள்ள எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெயர் அகற்றப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் என போர்டு வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை மறைக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 53 இடங்களில் வென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே 47 தொகுதிகளில் அவர்கள் வென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இல்லத்தின் முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற அதாவது எடப்பாடி கே பழனிசாமி, அதன் கீழாக எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு என்று எழுதியிருக்கும். ஆனால் நேற்று வரை அந்த பலகை என்பது இருந்தது. தற்பொழுது அந்த பலகை முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் எடப்பாடி கே பழனிசாமி என்ற பெயர் மட்டுமே, அந்த போர்டு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி யாராக வரப்போகிறார்கள், ஆளும் கட்சி யார் வரப்போகிறார்கள் என்பது குறித்ததான பல விவாதங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மை இல்லை. 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கம்யூனிஸ்டுகள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்களா, விடுதலை சிறுத்தைகள் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்களா, இப்படி பல கேள்விகள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இம்மாதிரியான ஒரு மாற்றங்கள் என்பது ஒரு சமிக்கைகளாக அரசியல் ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேற்று வரை எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்த பதவி ஒரு போர்டு என்பது இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுது அந்த போர்டு முற்றிலுமாக அகற்றப்பட்டு எடப்பாடி கே பழனிசாமி என்ற அந்த பெயர் மட்டுமே இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.